கற்பூரவல்லியில் பஜ்ஜியா எப்படி செய்யறது? கண்டிப்பாக இதை சாப்பிடலாமா? டேஸ்ட் எப்படி இருக்கும்? இப்படிலாம் கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரி கற்பூரவல்லி பஜ்ஜியை ரீகேப் பண்ணி ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். 100% உண்மையான ரிவ்யூ மட்டுமே கொடுக்குறேன். ஸோ வீடியோவை நம்பி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரெடிமேட் பஜ்ஜி மாவு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. வீட்டிலேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். கற்பூரவல்லியும் ஃப்ரெஷ்ஷாக காம்போடு பறித்து எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி இலையில் மண்ணை நிறைய இருக்கும். 1க்கு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவு இருக்குது. அவங்க விருப்பப்பட்ட மாவு ஜலிச்சு சேர்த்துக்க சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். அவங்க சொல்லியிருந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துடலாம். ஆப்ப சோடா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக் சொன்னாங்க. உப்பு, மாவு, காரத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விஸ்க் வச்சு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக விஸ்க்கு அப்படியே தூக்கி போட்டுட்டு கையாலே மாவு மிக்ஸ் பண்ணலான்னு நம்ம ரெஃபரன்ஸ் புக் சொல்லலை. மாவு மிக்ஸ் பண்ண என்னோட மைண்ட் வைஸ் தான் சொல்லுது. 1 நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இட்லி மாவு பக்குவத்துக்கு இருந்தால் பஜ்ஜி கரெக்டாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஆர்வக்கோளாறான என்னோட கையை வச்சு தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். இது இட்லி மாவு மாதிரி இல்லாமல் தோசை மாவு மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கும் இது போல் ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. கூட கொஞ்சமாக கடல் மாவு சேர்த்துக்கோங்க, திரும்பவும் இட்லி மாவாக மாறிடும். அவ்வளோதான். அவங்க சொன்ன அளவுகளோட பஜ்ஜி மாவு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி 1க்கு 3 டைம் வாஷ் பண்ணி வச்ச கற்பூரவல்லி இலையை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிடலாம். சின்ன டிப் என்னென்னா, இலையில தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது பஜ்ஜி மாவை இன்னும் தண்ணி ஆக்கிடும். 2 பக்கமும் அப்படி ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டின்னு பெரட்டி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். பஜ்ஜி சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா பஜ்ஜி சேர்த்ததுமே தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்த பஜ்ஜியும் தீஞ்சு போச்சு. நான் எடுத்த 10 இலையில் 5 இலை தீஞ்சிடுச்சு. திரும்பவும் இலை பிரிச்சுட்டு வந்து நான் பஜ்ஜி செஞ்சேன். இதே நிலைமை உங்களுக்கும் வர வேண்டாம். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். பஜ்ஜி போடுறதுல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மாவு திக்காக இருக்கணும், எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. எந்த பஜ்ஜி செஞ்சாலும் இதை 2த்தையும் மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். பஜ்ஜி வேகிறதுக்கு கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு பஜ்ஜியை வெளியே எடுத்துடலாம். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ வீடியோ லைக் பண்ணாமலோ இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், பஜ்ஜி நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இதே போல் இன்னொரு 5 கற்பூரவல்லி இலையை பறிச்சிட்டு வந்தேன். அதையும் மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பஜ்ஜி போடுறது ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் பஜ்ஜி செஞ்சது தோசை மாவுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் குடிச்சிடுச்சு. நீங்கள் இட்லி மாவில் பஜ்ஜி செஞ்சால் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது. நீங்கள் உண்மையாகவே இட்லி மாவு தோசை மாவில் பஜ்ஜி செஞ்சுட்டாதீங்க. நான் மாவோட பக்குவத்தை அந்த மாதிரி சொன்னேன். சரி, இதுக்கு மேலே வளவலன்னு பேசி உங்களை டார்ச்சல் பண்ண விரும்பலை. நம்ம ரெடி பண்ண பஜ்ஜியை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட பஜ்ஜி சூப்பராக தான் வந்திருக்கு. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால லைட்டாக எண்ணெய் மட்டும்தான் குடிச்சிருக்கு. டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா பஜ்ஜியில் கொஞ்சம் லைட்டாக ஓமம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த பஜ்ஜியை கண்டுபிடிச்ச ஆதாம் ஏவாளுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ரியலாவே இது ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா 10க்கு 11 மார்க்ஸே போடலாம். கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ. நீங்க கேட்டதுனால தான் இந்த ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். ரியலாவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி தான். இதே போல அடுத்து என்ன ரெசிபியோட ரீகேப் அண்ட் ரிவ்யூ வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.